ஜெபம் செய்யலாம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த 1 சாமுவேல் 21வது அதிகாரத்தை நாங்கள் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். உம்முடைய கிருபை உள்ள வார்த்தைகள், நீதியான வார்த்தைகள், பரிசுத்தமான வார்த்தைகள் எங்களுக்குள் கிருபை, நீதி, சத்தியம் உண்டாகும்பதற்கு உம்முடைய வார்த்தையை அனுப்பி எங்களை குணப்படுத்தும். உம்முடைய வார்த்தையினால் நாங்கள் காண்கிற இயற்கையை நீர் உருவாக்கியவர். உம்முடைய வார்த்தை உருவாக்குகிற வார்த்தை. உம்முடைய வார்த்தையினால் எங்களுக்குள் உம்முடைய சுபாவத்தை உருவாக்கும். இந்த 2024ஆம் ஆண்டு கிறிஸ்துவின் சாயலில் நாங்கள் வளருவதற்கு, உம்முடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் நாங்கள் நடந்து கொள்வதற்கு எங்களுக்குள் கிரியை செய்யும். இவைகளையே சிந்தித்துக் கொண்டு இவைகளிலேயே நிலைத்திரு. அப்பொழுது நீ தேறுகிறது யாவருக்கும் தெரிய வரும் என்று பவுல் தீமோத்தேயுக்கு சொன்னது போல, நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையிலேயே நாங்கள் சிந்தையாயிருந்து கர்த்தருடைய வார்த்தையில் நிலைத்திருக்கும் போது நாங்கள் உமக்குள் தேறுகிறது மற்றவர்களுக்கு சாட்சியாக தெரிய வரும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கனப்படுத்தும். அநேகருக்கு இது ஆசீர்வாதமாக இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஷெக்கினா டிவி சென்னையிலிருந்து இதை பதிவு செய்து இதை ஒளிபரப்புவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவர்களுடைய ஊழியங்களையும் ஆசீர்வதியும். இந்த ஜெபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். 1 சாமுவேல் 21வது அதிகாரத்தினுடைய 3வது பாகத்தை நாம் இன்றைக்கு சிந்திப்பதற்கு கூடி வந்திருக்கிறோம். 1 சாமுவேல் 21வது அதிகாரம். இங்க தாவீதுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு சில பாடங்களை கற்றுத் தருவதையும், ஆண்டவர் எந்த மனுஷனையும் கொண்டு அவருடைய நோக்கங்களை அவர் நிறைவேற்றுவதை நாம 1 சாமுவேல் 21 நாம பார்க்கிறோம். இந்த 1 சாமுவேல் 21 தாவீது யோனத்தானை விட்டு, சவுலுடைய அரண்மனையை விட்டு, தன்னுடைய அந்த ராஜாங்க கௌரவம், அந்த ராயல் ஹானர், அந்த பதவி எல்லாம் அவர் கையை விட்டு பிடுங்கப்பட்டது. அதெல்லாம் அவர் விட்டுட்டும் வந்திருக்கிறார். இப்ப இந்த நேரத்தில் 1 சாமுவேல் 18 நாம் வாசிக்கிறோம், யோனத்தான் தாவீதோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணியிருந்தார். 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 4வது வசனத்தில் வாசிக்கிறோம், யோனத்தான் தான் போர்த்து கொண்டிருந்த சால்வையை கழற்றி அந்த சால்வையோடு கூட தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கச்சையையும் கூட தாவீதுக்கு கொடுத்தான்னு வாசிக்கிறோம். ஸோ யோனத்தான் ஏற்கனவே தாவீதுக்கு தன்னுடைய பட்டயத்தை கொடுத்திருந்தார். 1 சாமுவேல் 17 தாவீது கோலியாத்துடைய பட்டயத்தை எடுத்திருந்தார். அதை எடுத்து 1 சாமுவேல் 17:54 தாவீது பெலிஸ்தனுடைய தலையை எடுத்து அதை எருசலேமுக்கு கொண்டு வந்தான். அவன் ஆயுதங்களையோ தன் கூடாரத்திலே வைத்தான். கோலியாத்தை ஒரு கல்லுனால, கவன் கல்லுனால, அந்த ஸ்லிங் ஷாட்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, அது மூலமா அவர் அடிக்கிறாரு. கோலியாத்து நெத்தியில் அந்த கல்லு பட்டு கோலியாத்து கீழே விழுந்துடுறாரு. அங்கேயே உயிர் போயிடுது. கோலியாத் மேலே ஏறி நின்று கோலியாத்துடைய உரையில் இருந்த பட்டயத்தை உருவி கோலியாத்துடைய பட்டயத்தினாலேயே தாவீது கோலியாத்துடைய தலையை வெட்டுறாரு. அந்த கோலியாத்தினுடைய பட்டயத்தை எடுத்துக்கிட்டு வந்து தாவீது தன்னுடைய கூடாரத்தில் வைக்கிறார். தாவீதுக்குன்னு ஒரு கூடாரம், அந்த கூடாரத்தில் வைக்கிறாரு. இது இல்லாம யோனத்தானுடைய பட்டயமும் தாவீதுக்கு கிடைக்குது. இதோட இங்க 1 சாமுவேல் 21 நம்ம இப்ப வரும்போது, ஏற்கனவே இந்த 1 சாமுவேல் 20 தாவீதும் யோனத்தானும் மறுபடியும் உடன்படிக்கை செய்து ஒருவரை விட்டு ஒருவர் பிரிகிறாங்க. அப்படி பிரியும் போதாவது தாவீது கையில யோனத்தான் பட்டயம் கொடுத்து அனுப்பியிருக்கலாம், வெறுங்கையா அனுப்பாம. அது ஏன் கொடுக்கலன்றது அது புரிஞ்சிக்க முடியல. இது இல்லாம தாவீது கையில இப்ப யோனத்தானுடைய பட்டயமும் எடுத்துட்டு வரல, கோலியாத்துடைய பட்டயமும் தாவீது கையில இப்போ இல்லை, இந்த சமயத்துல இல்லை. நடுவில் வேற ஒரு 3 நாள் அந்த பலி விருந்து, அந்த சமாதான பலி,
அந்த ராஜ விருந்து, சவுலுடைய வீட்டில் அந்த அரண்மனையில் நடந்த அந்த சமாதான பலி, அந்த மாத பிறப்பினுடைய அமாவாசை விருந்து, இந்த பண்டிகையில அந்த பலி விருந்துலையும் தாவீது கலந்துக்கல. இப்ப 3 நாள் ஒளிந்து இருக்கிறார். தண்ணி இல்லை, அங்க சாப்பாடு இல்லை. அவர் ராத்திரியும் பகலும் உயிருக்கு பயந்து சரியான தூக்கம் இல்லை. ராத்திரியில வெளியில படுக்கணும். ஒரு பட்டினி, தாகம், உள்ள கவலை, மன அழுத்தம், நெருக்கம், மன வேதனை. இது இல்லாம கண்டிப்பா தாவீது அழுதும் இருப்பார். அவர் கண்ணீர் வந்திருக்கும். அழுத மூஞ்சோட, ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டு உயிருக்கு பயந்து சவுலுடைய கைக்கு தப்பி பசியோட தாகத்தோட 3 நாள் தலைமறைவா ஒளிந்து அச்சத்தோடு உயிர் பயத்தோடு வயிற்றுல புளிய கரைக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு நிலைமை இங்கிலீஷ்ல பீர் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க. அதாவது டிப்ரெஷனுக்கும் மேல இருக்கிறது பீர் ப்ரெஷர், ரொம்ப உச்சகட்ட மன அழுத்தம். சில பேர் ராத்திரியில தூக்கம் வரலன்னு சொல்லி தூக்க மாத்திரை எடுக்கிறாங்க. டாக்டர்கிட்ட போய் தூக்கம் வருவதற்கான மாத்திரை எடுக்கிறாங்க. அதை எடுத்தாதான் தூக்கமே வர அளவுக்கு மன அழுத்தத்துக்குள்ள போனவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமையில இப்ப தாவீது இருக்கிறார். அங்கிருந்து ஏன்னா ஏற்கனவே யோனத்தானும் தாவீதும் அவங்க ஒருத்தவங்களை விட்டு ஒருத்தவங்க பிரியும் போது 41வது வசனத்துல வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 20:41 வாசிக்கிறோம். தாவீது தென்புறமான இடத்திலிருந்து எழுந்து வந்து தரையிலே முகங்குப்புற விழுந்து 3 விசை வணங்கினான். அவர்கள் ஒருவரை ஒருவர் முத்தம் செய்து அழுதார்கள். தாவீது மிகவும் அழுதான்னு போட்டிருக்கு. யோனத்தானை விட்டு பிரியும் போது தாவீது ரொம்ப அழுகுறாரு. அப்பனா அந்த அழுகை என்பது யோனத்தானை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அழுதாருன்னு சொல்ல முடியாது. அதுக்கு முன்னாடியே குமுறல், மன அழுத்தம். என்னத்துக்காக எனக்கு அநியாயமா என் உயிரை கொல்லணும்னு நினைக்கிறாங்க, நான் எங்க போறது? மீகால் மனைவியும் ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒரு ராத்திரி தான் காப்பாத்தினாங்க. சாமுவேல் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் காப்பாத்தினாரு. யோனத்தான் தன்னால முடிஞ்சதை அவர் செஞ்சு காப்பாத்தினாரு. பெத்லெகேம்ல தன்னுடைய சொந்த குடும்பத்தார் அவங்களாலையும் காப்பாற்ற முடியல. அங்க போறதுனாலும் பிரயோஜனம் இல்லை. யார நம்புறது? எங்க போறது? சொந்த நாட்டுக்குள்ள எங்க போறது? 1 சாமுவேல்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 18வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். 16வது வசனம், 1 சாமுவேல் 18:16. இஸ்ரவேலரும் யூதா ஜனங்களுமாகிய யாவரும் தாவீதை சிநேகித்தார்கள். சவுல் ராஜா பென்யமீன் கோத்திரம். அப்ப கோத்திரத்தின் அடிப்படையில பார்த்தா ராஜாவுடைய கோத்திரத்தார் பென்யமீன் கோத்திரத்தார். அவங்களுக்கு கண்டிப்பா ராஜாவை தான் பிடிக்கும். ஏன்னா எங்க கோத்திரம், எங்க ஊருக்காரரு, எங்க ஊரு, எங்க மண்ணு, மதுரை மண்ணு, திருநெல்வேலி, கோயம்புத்தூர் அல்லது யாழ்ப்பாணத்துல இருந்து அப்படின்னு ஒருத்தவங்க ஒன்று சொல்றாங்க. சொந்த மண்ணு, சொந்த ஊருக்காரர் ராஜாவா இருக்கிறாரு. 12 கோத்திரத்துல பென்யமீன் கோத்திரத்து மனுஷன் தான் ராஜாவா இருக்கிறாருன்னா அப்ப பென்யமீன் கோத்திரத்தாரும் நேசிச்சிருக்கிறாங்க. இஸ்ரவேலரும் யூதா ஜனங்களுமாகி யாவரும் தாவீதை சிநேகித்தார்கள். அப்படி இருக்கிற பட்சத்துல பென்யமீன் கோத்திரத்துக்கிட்ட இப்ப போக முடியாது. சரி, யூதா கோத்திரத்துக்கு அப்பா அம்மாகிட்டையும், ஏன்னா யூதா கோத்திரத்தாரும் யூதா ஜனங்களும் அவங்களும் எல்லாரும் நேசிக்கிறாங்க. ஆனா இப்போ 12 கோத்திரத்தாரும் நேசிச்சாலும் எங்க போறது? எங்க பார்த்தாலும் வேவுக்காரர்கள் வீட்டுக்கே வந்துட்டாங்க. மீகால் ஜன்னல் வழியா இறக்க வேண்டியதா இருந்துச்சு. வீட்டுக்கே படுக்கையோட படுக்கையா கொலை பண்ணணும், இல்லைன்னா வியாதியா இருந்தா வியாதியோட தூக்கிட்டு வாங்க, என் கண்ணு மொழி வெட்டி போடணும்ன்ற அளவுக்கு ஒரு இரக்கம் இல்லாம ஒரு அரக்கனை போல வியாதியாய் கிடக்குறான் அப்படின்னு சொன்னா கூட வியாதி படுக்கை இருக்கிற தாவீதை கொன்று போடுங்கன்னு சவுல் சொல்றாரு. அப்படின்னா எந்த அளவுக்கு சவுலுக்கு தாவீது மேல பழி வாங்கணும், கொலை பண்ணணும், காரணம் இல்லாம பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு கொலைவேதி. எங்க போறதுன்னு தெரியல. 1 சாமுவேல்ல 19வது அதிகாரம் 1 வசனத்துல வாசிக்கிறோம். தாவீதை கொன்று போடும்படிக்கு சவுல் தன் ஊழியக்காரர் எல்லாரோடும் பேசினார். தன்னுடைய மகன் யோனத்தானோடு மட்டும் இல்ல, அரண்மனையில் இருக்கிற மந்திரி,
அவங்க அங்க இருக்கிற தலைவர்கள், ஒவ்வொரு படை தலைவர்கள், ஒவ்வொரு பொறுப்புக்கு தலைவராக இருக்கிறவங்க எல்லாரையும் கூட்டு வச்சு தாவீதை கொன்று போடணும்னு சொல்லி சவுல் தன்னுடைய ஊழியக்காரர் எல்லாரோடும் பேசியிருக்கிறார். 1. 18வது அதிகாரம் 22 வாசிக்கிறோம். சவுல் தன் ஊழியக்காரரை பார்த்து, நீங்கள் தாவீதோட ரகசியமா பேசுங்க, ராஜா உண்மையில பிரியமா இருக்கிறாருன்னு சொல்லி அவர் ரகசிய அந்த சிஐடி போலீஸ்ன்னு சொல்றாங்க, ரான்னு சொல்றாங்க, அந்த மாதிரி ஒரு ரகசிய படை. அவங்க சவுல் சொல்றத அப்படியே சொல்லுவாங்க, சவுலுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. அந்த மாதிரி ஒரு ரகசிய வேலைக்காரர்ல வேற சவுல் வச்சிருந்தாரு. மற்ற தன்னுடைய அரண்மனை தலைவர்கள் அவங்க கிட்ட எல்லார்கிட்டையும் தாவீதை கொன்று போடணும்னு சவுல் பேசியிருக்கிறாரு. 19வது அதிகாரம் 11வது வசனத்துல வாசிக்கிறோம். தாவீதை காவல் பண்ணி மறுநாள் காலமே அவனை கொன்று போடும்படிக்கு சவுல் தாவீது வீட்டிற்கு சேவகரை அனுப்பியிருக்கிறார். படிப்படியா சவுலுடைய அந்த கொலை முயற்சி அதை நம்ம பார்க்கிறோம். வீட்டுக்கு ஆள் அனுப்பி ரவுடிசம் பண்றது, வெட்டு குத்து கொலை பண்ணணும்னு நினைக்கிறது, வீடு வரைக்கும் வருது. இப்போ சில பேர் வீட்டுக்கே சண்டை போடுவாங்க, வீடு படியேறி சண்டை போடுவாங்க. ரோட்ல சண்டை போடுறது வேற, வேலை செய்யற இடத்துல முகம் சொல்லிக்கிறது வேற. நம்ம எந்த துறையில் இருக்கிறோமோ அந்த துறை சார்ந்து குற்றம் கண்டுபிடித்து குறை சொல்லி சண்டை போடலாம். ஆனா அந்த சண்டையெல்லாம் காரணத்தெல்லாம் வீட்டு வரைக்கும் பிள்ளைங்க முன்னாடி, மனைவி முன்னாடி, கணவன் முன்னாடி வச்சு பிள்ளைங்க முன்னாடி அவமானப்படுத்தி சண்டை இழுத்து வீட்டுக்குள்ள சண்டை போடுவாங்க சில பேர். நம்ம வீட்டுக்கே அந்த வீடு தான் ஈஸ்ட் ஆர் வெஸ்ட், ஹோம் இஸ் த பெஸ்ட்னுவாங்க. வீட்டுக்கு அமைதியா சந்தோஷமா இருக்கிற இடம், அங்கேயே சண்டை போடுறதுக்கு ஒருத்தவங்க வந்திருக்கிறாங்க அப்படின்னா, அதுவும் ஆள் படை பலத்தோட வந்திருக்கிறாங்கன்னா யோசிச்சு பாருங்க எத்தனை பேருக்கு அந்த மாதிரி அனுபவங்கள் வந்திருக்கு. வீடு வரைக்கும் ஆள் யாரோ வாங்கின கடன், யாரோ கொடுத்த கடன், அந்த கடன் வாங்கினவருக்கு நாம தெரிஞ்சவங்களா இருப்போம்னு சொல்லி கடைசியா வீடு வரைக்கும் தடியோட ஆள் வந்தவங்கலாம் இருக்கிறாங்க. நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அந்த மாதிரி சம்பவங்கள்லாம். நம்ம கடனும் வாங்கியிருக்க மாட்டோம், கடனும் கொடுத்துருக்க மாட்டோம், ஆனா கடன் வாங்கினவருடைய தெரிஞ்சவங்க அப்படின்றதுனால வீடு வரைக்கும் தடி கம்போட வந்தவங்க எல்லாம் இருக்கிறாங்க. பல லட்சக்கணக்கான ஈரோஸ் கடன் வாங்கின ஒருத்தருக்கு தெரிஞ்சவங்க வீட்டில் இப்படி நடந்தது. இன்னொரு வசனத்துல வாசிக்கிறோம். 19வது அதிகாரம் 1 சாமுவேல் 19வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும். 1 சாமுவேல் 19, 20, 21. 3 முறை தாவீதை கொல்றதுக்கு பிடிக்கிறதுக்கு ராமாவுக்கு சவுல் சேவகர்கள் அனுப்பியிருக்கிறார். 3 முறை அனுப்பும் போதெல்லாம் தீர்க்க தரிசனம் பேசுறாங்க. வீட்டுக்கு சேவகர் அனுப்புறாரு, சாமுவேல்கிட்ட போய் சேர்ந்திருந்த ராமாவுக்கும் சேவகர்கள் அனுப்புறாரு, தன்னுடைய ஊழியக்காரர் எல்லாரோடும் தாவீதை கொல்லணும்னு பேசி இருக்கிறாரு, ரகசியமா கூட்டு வச்சு இப்படி இப்படி பேசுங்க அப்படின்னு சொல்லி தாவீது கிட்ட ஒரு பிரெயின் வாஷ் பண்ணுங்க அப்படின்லாம் பேசி இருக்கிறாரு. இது பேர் தான் ராஜதந்திரம், அந்த சாணக்கிய புத்தி. இதெல்லாம் சவுல் கிட்ட வேலை செய்யுது. இப்படிப்பட்ட ஒரு சவுல் ராஜா கையிலிருந்து அவர் உயிர் தப்பிச்சு பிழைச்சி யோனத்தான்னு ஒரு மனுஷன் மூலமா தேவ கிருபையினால அவர் இறக்கம் கிடைச்சி அங்க யோனத்தாட்டு விடை பெறும்போது தாவீது மிகவும் அழுதாருன்னு வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 20:41. அப்படி அழு மூஞ்சோட, பசியோட, பட்டினியோட, தாகத்தோட பல மைல் தூரம் நடந்து, கிபியான்ற இடம் அங்கதான் சவுல் இருக்கிறாரு. இங்க 21வது அதிகாரம் நோபு என்கிற பட்டணத்துக்கு வந்திருக்கிறார். இந்த நோபு பட்டணம் எப்படி அழைக்கப்படுது? 1 சாமுவேல் 22:19. ஆசாரியர்களின் பட்டணமாகிய நோபு. 1 சாமுவேல் 22:19. ஆசாரியர்கள் இருக்கிற பட்டணம். அந்த பட்டணத்துக்கு இப்போ பல மைல் தூரம் நடந்து தாவீது வந்திருக்கிறார். ரொம்ப களைத்து இளைத்து அவர் வந்திருக்கிறார். இங்க தாவீது கேட்கிற அந்த கேள்வியை பார்க்கும்போது, இதை தியானிக்கும் போது என் கண்ணு கொஞ்சம் கலங்குனுச்சு. ஓரமா அப்படி கொஞ்சம் தண்ணி வந்தது அப்படின்னு அதை உட்காந்து அதை இமேஜின் பண்ணி பார்க்கும்போது, அந்த மனுஷன் எப்படி தன்னுடைய வீட்டில் தான் உண்டு தன் ஆடுகள் உண்டு அப்படின்னு வீரமா, யாரும் கை தட்டணும், தாவீது கொன்றது 10,000ன்னு பாட்டு பாடணும் அப்படிலாம் எதுவும் கிடையாது. சிங்கத்தை போய் கொன்று, கரடியை கொன்று, ஆட்டுக்குட்டியை காப்பாத்திட்டு வரும்போது அங்க என்ன பாட்டு சத்தமா கேட்டுச்சு? ஒன்றும் கிடையாது. ஆட்டு சத்தம் தான் கேட்டுச்சு. பாட்டு சத்தம் கேட்கல, ஆட்டு சத்தம் தான் கேட்டுச்சு. ஆட்டுக்குட்டியை உயிரோட காப்பாத்தினாரு. சிங்கம் கர்ச்சித்து உயிரை விட்டுச்சு, கரடியை அதோடைய உயிரை விட்டுச்சு.
அவர் ரத்த கரையோடு அவர் அவரும் உயிர் தப்பிச்சு ஆட்டுக்குட்டியும் காப்பாத்தி கொண்டு வந்தார். அப்படி அவர் உண்டு. அவர் பாட்டு பாடிட்டு கர்த்தரை துதிச்சுக்கிட்டு கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாட்சி அடையன்னு பாடிக்கிட்டு இருந்தார். வெகுலியா, இன்னோசென்டா. அங்க சாமுவேல் முத தாவீதை ஈசாயினுடைய வீட்டுல பார்க்கும்போது அவர் ரொம்ப சிவந்த மேனிய, ரொம்ப அழகா இருந்தார், ஹேண்ட்ஸம் பாய் அப்படி இருந்தார். அவருக்கு ஒன்றும் மன கஷ்டம்லாம் கிடையாது. வீட்டில் எப்போதும் நல்ல சாப்பாடு. அவர் சோம்பேறியா அப்படி இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் பைத்தியங்களை தெரிந்து கொண்டார்னு வாசிக்கிறோம். சுறுசுறுப்புள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் சோம்பேறிகளை தெரிந்து கொண்டார்னு பைபிள் சொல்லல. அப்படிலாம் பைபிள் சொல்லல. என் பின்னே வா, உங்களை சோம்பேறிகளாய் உங்களை ஆக்குவேன் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்லல. தாவீது நல்லா வேலை செஞ்சுட்டு இருந்தார். பேதுரு நல்லா மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தார். எல்லாம் நல்லா வேலை செஞ்சுட்டு இருந்தவங்கள தான் ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சார். சோம்பேறிகளே என் பின்னே வாருங்கள், உங்களை படும் சோம்பேறிகள் ஆக்குவேன் அப்படின்லாம் இயேசு கிறிஸ்து சொல்லல. அதனால இன்னைக்கு ஊழியத்துக்கு போனா நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டுக்கிட்டு காசு பணம் சம்பாதிச்சுக்கிட்டு தண்டமா காருக்கு பெட்ரோலை மக்களை போட வச்சுக்கிட்டு காசை திருடலாம் அப்படின்னு பல பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அது ஒரு ஆதாய தொழிலாக்கி இருக்கிறாங்க. அந்த தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து இதை ஆதாய தொழிலாக்கி பைபிளை வச்சுட்டு காசு சம்பாதிக்கிறவங்க இருக்கிறாங்க. அது ரொம்ப பரிதாபத்துக்குரிய ஒரு நிலைமை. அது ரொம்ப சரியில்லை. இங்க தாவீது நல்லா உழைச்சிக்கிட்டு இருந்தார். ஆடு மேய்ச்சாரு. அதுல பால் கறக்கணும், அது குட்டி போடும், அது சாகும்போது அவருக்கு அழுக வரும். நீங்க வளர்த்து பாருங்க, ஒரு ஆட்டுக்குட்டியை வளர்த்து பார்த்து அந்த ஆடு சாகும்போது எப்படி அது வலிக்கும்னு தெரியும். அதோட ஒரு பாசமான ஒரு மனுஷன். ஆனா இங்க அழுவுறது மட்டும் இல்லாம தாவீது கண்ணில் தண்ணி வரதும் இல்லாம அந்த வரியை கவனிங்க. அதுதான் அதை வாசிக்கும் போது எனக்கு கொஞ்சம் ஓரத்தில் அப்படி கண்ணில் தண்ணி வந்துச்சுன்னு ஏன் சொன்னேன்னா, 1 சாமுவேல் 21 நோபு பட்டணத்துக்கு அந்த தாவீது 8 பிள்ளைங்க 9 பிள்ளைங்க, ஒரு இடத்துல 9 பிள்ளைனுக்கு, ஒரு இடத்துல 8 பிள்ளைன்னு இருக்கு. அந்த கடைசி பையன் பாசமா இருந்த மகன் இங்க ஆசாரியனாகிய அகிமேலேக்கின் இடத்துல என்ன கேட்கிறாரு பாருங்க. 1 சாமுவேல் 21:3, உம்முடைய கையில் இருக்கிறது என்ன? 5 அப்பமாகிலும் என்னவாகிலும் இருக்கிறது என் கையிலே கொடும். என்ன அர்த்தமா செய்யறாரு? பிச்சை கேட்கிறாரு. தாவீது முத கையேந்துறாரு. ஏதாவது சாப்பாடு கொடுங்க, பசிக்குது. வாயை திறந்து கேட்கிறாரு. கூச்சமே இல்லாம வாயை திறந்து ஒரு மனுஷன் பசிக்குது சாப்பாடு கொடுங்க அப்படின்னு ஒரு மனுஷன் கேட்கறாங்கன்னா அவங்க அவ்வளவு சீக்கிரம் கேட்க மாட்டாங்க. பசியை அடக்கிக்குவாங்க, எச்ச மொழிகிட்டு இருப்பாங்க. ஏதாவது போற வழியில ஏதாவது மரம் இருந்துச்சுன்னா, ஆப்பிள் மரம், ஏதாவது ஒரு மரம், வழியில மரம் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை பறிச்சு சாப்பிட்டுக்குவாங்க. சீஷர்கள், இயேசு கிறிஸ்துவோடு இருந்த சீஷர்கள், மார்க் 2வது அதிகாரத்துல, மத்தேயு 12வது அதிகாரத்துல ஓய்வு நாள்ல நடந்து போகும்போது பசி உண்டானுச்சு. அங்க இருந்த அந்த கதிர்களை கொய்து அந்த தானியங்களை நீங்க அதை வாயில கோதுமையை போட்டு மின்னுகிட்டே இருந்தீங்கன்னா அது ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாவு மாதிரி ஆயிடும், ஒரு சிவிங்கம் மாதிரி ஆயிடும். ஏதோ பசிக்கு அதை மின்னுகிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி சீஷர்களே அதை கொய்து அவங்க தின்னாங்க. அதை தான் வேத பாடல் பரிசேயர்கள்லாம் அவங்க நியாயம் தீர்த்தாங்க. ஏன்னா ஓய்வு நாளில் போய் இப்படி சாப்பிட்றாங்களே அப்படின்னு. ஆனா இங்க தாவீது வெட்கத்தை விட்டு, தன்மானத்தை விட்டு, நல்ல குடும்பத்துல நல்ல உழைச்சிக்கிட்டு இருந்த வாலிபன், ஒரு வீரன், கோலியாத்தை போய் எல்லாரும் தொடநடிங்க, எல்லாரும் பயந்துட்டு இருக்கும்போது கர்த்தருடைய பலத்தினால போய் கோலியாத்தை சந்தித்த ஒரு வீரன் இங்க பிச்சை கேட்கிறாரு சாப்பாட்டுக்கு. எனக்கு பசிக்குது சாப்பாடு கொடுங்கன்னு கேட்கிறாரு. அதை சிந்திச்சு பார்க்கும்போது தாவீதுடைய இந்த வசனம் ஞாபகம் வருது. இதெல்லாம் அனுபவ வசனம். அதனாலதான் சொல்றது, சும்மா அங்க இங்கே அதுல இருந்து பேசுறது வேற. தாவீதை ஏன் ஆண்டவர் இந்த அளவுக்கு, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு இயேசு கிறிஸ்து அழைக்கப்பட்டுகிற அளவுக்கு தாவீத ஆண்டவர் உயர்த்தினதுக்கு காரணம் என்னன்னா அவருடைய அனுபவங்கள். சங்கீதம் 37 வாசிக்கிறோம். தாவீது சொல்றாரு, சங்கீதம் 37:25, நான் இளைஞனாய் இருந்தேன், வாலிபனாய் இருந்தேன், முதிர் வயதுள்ளவனும் ஆனேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை.
தாவீதுக்கு இன்னைக்கு நடந்த இந்த சம்பவம், அந்த நாள்ல அந்த நோபு பட்டணத்துல ஆசாரியனாகி அகிமெலேக்கின் இடத்துல போய் எனக்கு பசிக்குது, ஏதாவது கொடுங்க, இருக்கிறத கொடுங்க, பழையதுக்கு எதாவது கொடுங்க, ஒரு 5 அப்பமாவது கொடுங்கன்னு அவர் வாய் திறந்து பசிக்குன்னு சாப்பாட்டு கேட்டார்ல. அதை கொஞ்சம் அப்படியே இமேஜின் பண்ணி பார்த்தீங்கன்னா யோசிச்சு பாருங்க. நாம போய் அப்படி ஒருத்தவங்கிட்ட பசிக்குதுன்னு கேட்கறதே கஷ்டமா இருக்கும். நம்ம வீட்டு பிள்ளைங்க, நீங்க பெத்த பிள்ளைங்க நாளைக்கு போய் இன்னொருத்தவங்கிட்ட கையேந்துனா அது எப்படி இருக்கும்? அதை ஈசாய் கேள்விப்பட்டாருன்னா எப்படி இருக்கும்? ஈசாயும் தாவீதை பெத்த தாய் ஈசாயினுடைய மனைவியும் என் பையன் போய் இப்படி கையேந்து இப்படி பசிக்குதுன்னு கேட்டிருக்கிறான் அப்படின்னு அதை யோசிச்சீங்கன்னா உண்மையிலேயே அது தொண்டை அடைக்கும். தாவீது அனுபவத்திலேருந்து சொல்றாரு, நான் இளைஞனா இருந்தேன். ஏன் இளைஞனா இருந்தேன்றாரு? ஏன்னா இளமையா இருக்கும்போது அவர் பசிக்குதுன்னு போய் சாப்பாடு ஆசாரியர்கள்ட்ட கர்த்தருடைய கூடாரத்துல போயிட்டு சாப்பாடு கேட்டார். அப்படி அவர் சாப்பாடு கேட்டதை அவர் சொல்றாரு, நான் இளைஞனா இருந்தேன், முதிர் வயது உள்ளவனும் ஆனேன், வயசானவனானும் ஆயிட்டேன். ஆனா நீதிமான் அப்பத்துக்கு இறந்து திரிகிற அப்படி எழுதல, நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அவனுடைய பிள்ளைகளின் பிள்ளைகள் அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. அப்படின்னா என்ன சொல்ல வர்றாருன்னா 2 காரியம் இருக்கு. ஒன்னு, பசிக்குதுன்னு தாவீது சாப்பாடு கேட்டப்ப ஆண்டவர் பரிசுத்தமான அப்பம், சமூகத்து அப்பம், ஆசாரியர்கள் மட்டுமே சாப்பிடுகிற அப்பம், பரிசுத்த ஸ்தலத்துல பரிசுத்த ஆசாரியர்கள் அவங்க மட்டுமே சாப்பிடுகிறதற்கு அனுமதிக்கப்பட்டிருந்த ஒரு அப்பம். அந்த சமூகத்து அப்பங்களை கர்த்தர் தாவீதுக்கு கொடுக்கிறார். அதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, ஆண்டவர் நம்மளை போஷிக்கிற மாதிரி யாரும் நம்மளை போஷிக்க முடியாது. அவர் நம்ம மீனை கேட்டா பாம்பை கொடுக்கிறவர் இல்லை, அப்பத்தை கேட்டா கல்லை கொடுக்க மாட்டார். பசிக்குதுன்னு தாவீது போய் மடிப்பிச்சை கேட்கிறாரு, கையேந்துறாரு. அங்க ஆசாரியனுடைய வீட்டு அப்பத்தை இல்ல, கர்த்தருடைய வீட்டு அப்பத்தையே கர்த்தர் தாவீதுக்கும் தாவீதோடு வந்த வாலிபர்களுக்கும் கொடுக்கிறார். மார்க் 2வது அதிகாரத்தில் அதை வாசிக்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 26 இயேசு கிறிஸ்துவே அதுக்கு சான்று கொடுத்து அதுக்கு சாட்சியிடுறாரு. தாவீது அபியத்தார் என்னும் பிரதான ஆசாரியன் காலத்தில், இந்த அபியத்தார்னு ஏன் சொல்றாரு, அகிமேலுக்கு சொல்லாம ஏன் அபியத்தார சொல்றாருன்றதை நம்ம அடுத்த கூட்டத்தில் பார்க்கலாம். அபியத்தார் என்னும் பிரதான ஆசாரியன் காலத்தில் செய்ததை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? அவன், அதாவது தாவீது, தேவனுடைய வீட்டில் பிரவேசித்து, அதாவது ஒரு கட்டிட வீடு சாலமோன் கட்டின மாதிரி ஆலயம் இல்ல, கூடாரம் தான், கர்த்தருடைய கூடாரம் தான். ஆனா இயேசு கிறிஸ்து அதை எப்படி சொல்றாரு? தேவனுடைய வீட்டில் தாவீது பிரவேசித்து ஆசாரியர் தவிர வேறு ஒருவரும் புசிக்கத்தகாத தெய்வ சமூகத்து அப்பங்களை தானும் புசித்து தன்னோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்தானே. தானும் புசித்து தன்னோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்தானே. இப்ப பாருங்க, ஒரு பசியில தாகத்துல தாவீதுக்கு இருந்த மனம் என்ன? மெய்ப்பனுடைய இருதயம், தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற இருதயம். சிங்கத்தின் வாயிலிருந்து கரடியின் வாயிலிருந்து ஆட்டை காப்பாத்தின தாவீது தன்னோடு இருந்த வாலிபர்களுக்கும் கூட பசி நேரத்துல மற்றவங்களுக்கு கொடுக்கிறாரு. நமக்கே இங்க தேவைன்னு இருக்கு, நாம எப்படி அந்த நேரத்துல இன்னொருத்தவங்களை பத்தி நாம யோசிக்க முடியும்? அதுதான் இங்க தாவீது கிட்ட இருந்த ஒரு நல்ல குணம். தனக்கு இருக்கும் அழுக, தனக்கு இருக்கும் மனவேதனை, பசி, தாகம், உடலும் வேதனையா இருக்கு, மனமும் நொந்து போயிருக்கு. ஆனா அந்த நேரத்துல கையேந்தினாலும் அவனுடைய சந்ததி அப்பத்துக்கு தெரியாதுன்னு சொன்னார். சாலமோன் அப்பத்துக்கு தெரியலையே, தாவீதுடைய சந்ததி ஆண்டவர் அப்படி போஷிச்சார். அதெல்லாம் ஒரு அனுபவம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலையும் நமக்கு தேவைன்னு ஒன்று நெருக்கத்துல நிப்போம்ல, அந்த இடத்துல தான் கடவுள் யார் அப்படின்னு நம்மளுக்கு ஆண்டவர் சொல்லி தருவார். அது ரொம்ப முக்கியமான ஒரு அழகான ஒரு சூழ்நிலை. செயின்ட் அகஸ்டின், ஒரு ஆப்பிரிக்க நாட்டை சேர்ந்த ஒரு கத்தோலிக்க திருச்சபையில செயின்ட் அகஸ்டின்னு சொல்லுவாங்க. அவர் ஒரு அருமையான ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார். God puts a vacant place in each one's heart which God only can fill it. அதாவது ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் ஒரு வெற்றிடத்தை, ஒரு வேக்கம் பிளேஸ், வேக்கம் கிளீனர்ன்றாங்களே, ஒரு காலி இடத்தை கடவுள் வச்சிருக்கிறார். அந்த இடத்தை கடவுள் மட்டுமே நிரப்ப முடியும். கடவுள் மட்டுமே நிரப்புவதற்காக தான் ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு காலி இடத்தை கடவுள் வச்சிருக்கிறாராம். God puts a vacant place in each one's heart
which God only can fill it. ஒரு காலி இடம் இருந்தால் தான் கடவுளை தேடுவோம். எல்லாமே எனக்கு இருக்குதுன்னா எனக்கு எதுக்கு கடவுள் அப்படின்னு நினைப்போம். ஆண்டவர் ஞானத்தோடு கூட தான் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒன்று இல்லாமல் வைக்கிறாரு, நம்மளை விட்டு எடுக்கிறாரு. அந்த நேரத்தில் தான் நம்மை விட்டு ஒன்று பிரியும் போது, எடுபடும் போது, அல்ல நம்மகிட்ட ஒன்று இல்லாத போது, குறையும் போது ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நீங்கள் மட்டும்தான் ஆண்டவரே எங்களுக்கு நிரந்தரமானவர். அப்படி தாவீது அந்த கையேந்தின அந்த சம்பவம் அதை நினச்சி பார்த்தேன், தியானித்தேன். ஆனால் அவருடைய பிள்ளைகள் கையேந்தாதபடிக்கு ஆண்டவர் காத்து கொண்டார். இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் கையேந்துற இடத்துல நீங்கள் இருக்கிறீங்களா? அந்த அந்த இடம் கர்த்தருடைய சமூகத்தில் கையேந்த நம்ம பழகணும். அது ரொம்ப ஒரு முக்கியமான இடம். தாவீது கர்த்தருடைய கூடாரத்தில் அவர் பசிக்குதுன்னு சாப்பாடு கேட்குறாரு, எதையாவது கொடுங்கன்றாரு. அப்போ அகிமேலேக்கு ஆசாரின் தான் சொல்றாரு பாருங்க, 1 சாமுவேல் 21:4. ஆசாரின் தாவீதுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த அப்பம் இருக்கிறதே ஒழிய சாதாரண அப்பம் என் கையில் இல்லை. சாதாரண அப்பம் இல்லை, பரிசுத்த அப்பம், ஹோலி பிரெட் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இந்த பரிசுத்த அப்பம் அப்படின்னு அவர் சொல்றது என்ன? அந்த பொன் மேஜையில அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிற அந்த அப்பங்கள். இந்த அப்பம் வாரத்துக்கு ஒரு நாள், 7 நாளைக்கு ஒரு முறை தான் இந்த அப்பத்தை கொண்டு வைப்பாங்க. இது என்ன அப்பம்? இந்த அப்பம் 7 நாளைக்கு ஒரு தடவை தான் மாற்றப்படும்னா, அப்போ இப்போ இந்த காஞ்ச ரொட்டியாக தானே இருக்கும் அப்படின்னு பார்த்தா, யாத்ராகமம் 25வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். யாத்ராகமம் 25 30வது வசனம். யாத்ராகமம் 25:30. மேஜையின் மேல் நித்தமும் என் சந்நிதியில் சமூகத்து அப்பங்களை வைக்க கடவாய். அந்த அப்பத்துக்கு பேர் என்ன? சமூகத்து அப்பம். இங்கிலீஷ்ல ஷோ பிரெட்னு சொல்றாங்க பொதுவா எல்லா இங்கிலீஷ் பைபிள்லையும். ஆனா அந்த ஷோ பிரெட்டுக்கு சரியான ஒரு விளக்கம் ஆங்கிலத்தில் சொல்றது என்ன சொல்றாங்கன்னா, பிரசன்ஸ் பிரெட், சமூகத்தப்பம், பிரெட் ஆஃப் ஃபேசஸ். என்ன சமூகத்தப்பம்? ஏன் அதுக்கு பேர் சமூகத்தப்பம்னா, கர்த்தருடைய சமூகத்தின் அப்பம். கர்த்தருடைய சமூகத்தின் அப்பம்னா என்ன? கர்த்தருடைய முகம், சமூகம், அதுல முகம் இருக்கு. கர்த்தருடைய முகத்துக்கு முன்பாக, கர்த்தருக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக புசிக்கிற அப்பம். கடவுளுக்கு முன்பாக, ஒரு நண்பரோடு, ஒரு விருந்தாளியோடு, ஒரு விருந்தினரோடு, நேசிக்கிற குடும்பத்தோடு நேருக்கு நேர் உட்கார்ந்து சாப்பிடுகிற ஒரு ஐக்கியமான நேரம். அவருடைய முகத்துக்கு முன்பாக, அவருக்கு முன்பாக, அவருடைய சமூகத்துக்கு முன்பாக சாப்பிடுகிற அப்பம் தான் சமூகத்து அப்பம், பிரசன்ஸ் பிரெட், ஷோ பிரெட். இந்த அப்பம் என் சந்நிதியில் நித்தமும் மேஜையின் மேல், பொன் மேஜையின் மேல் வைக்க கடவாய். இது யாத்ராகமம் 25:30 சொல்லப்பட்டது. லேவியராகமம் 24 இன்னும் அதை விளக்கமா சொல்லப்பட்டிருக்கு. லேவியராகமம் 24வது அதிகாரம். கர்த்தருடைய கூடாரத்துல கர்த்தருடைய ஆசாரியர்கள் இந்த அப்பத்தை எப்படி சுடணும், என்ன செய்யணும்ன்ற விளக்கம் இருக்கு. லேவியராகமம் 24 5வது லேவியராகமம் 24 5 அன்றியும் நீ மெல்லிய மாவை எடுத்து அதை 12 அப்பங்களாக சுடுவாயாக. 12 அப்பம், 12 கோத்திரத்துக்கு அடையாளமாக 12 அப்பங்கள். அதை சுட்டு ஒவ்வொரு அப்பம் மரக்காலிலே 10 பங்கு மாவினால் செய்யப்பட வேண்டும். ஒரே சைஸ்ல இருக்கணும், அதான் ஒரே அளவா இருக்கணும். ஒன்னு மொத்தமா, ஒன்னு பெருசா, ஒன்னு குட்டியா இல்ல, ஒரே அளவுல 12 அப்பங்களை சுடணும். அவைகளை நீ கர்த்தருடைய சந்நிதியில் பரிசுத்தமான மேஜையின் மேல் 2 அடுக்காக, 2 அடுக்கு, 12 அப்பங்களை 2 அடுக்காக, ஒவ்வொரு அடுக்கில் அவ்வாறு அப்பம் இருக்கும்படியாக வைத்து, ஒரு அடுக்குல 6 அப்பம், இன்னொரு அடுக்குல 6 அப்பம், மொத்தம் 12 அப்பங்கள் சுட சுட சுட்டு, ஒரே சைஸ்ல சுட்டு, ஒரே வெயிட்ல இருக்கணும். அவைகளை நீ பரிசுத்தமான மேஜையின் மேல் 2 அடுக்காக அடுக்கி, 7வது வசனம், ஒவ்வொரு அடுக்கினிடத்தில் சுத்தமான தூப வர்க்கம் போட கடவாய். அந்த அப்பத்தோடு இருந்து, அது அப்பத்தோடு இருந்து ஞாபகக்குறியாக கர்த்தருக்கேற்ற தகன பலியாய் இருக்கும். அப்பத்தை 8வது வசனம், நித்திய உடன்படிக்கையாக இஸ்ரவேல் புத்திரர் கையிலே வாங்கி, தசமபாகமாக அந்த மாவுகளை வாங்கி, ஓய்வு நாள் தோறும், அதாவது 7 நாளைக்கு ஒரு முறை கர்த்தருடைய சந்நிதியில் அடுக்கி வைக்க கடவன். கர்த்தருடைய ஆசாரியன் 12 அப்பங்களை
2 அடுக்காக 6 6 அப்பமாக 12 கோத்திரத்திற்கு அடையாளமாக சுட சுட சுட்டு, நல்லா கவனிங்க, சுட சுட சுட்டு சூடான அப்பங்களை சாப்பிடக்கூடாது. அங்க பரிசுத்த மேஜையின் மேல், பொன் மேஜையின் மேல் கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக கர்த்தருக்கென்று அதை படைக்க வேண்டும், அதை ஒப்பு கொடுக்கணும். அப்படின்னா என்ன செய்யணும்? அங்க அடுக்கி வைக்கணும். இது கர்த்தருக்கு அப்படின்னு அடுக்கி வைக்கணும். ஓய்வு நாள் தோறும், அதாவது 7 நாளைக்கு ஒரு முறை மறுபடியும் புது அப்பங்களை சுட்டுட்டு வந்து அடுக்கி வைக்கணும் கர்த்தருக்கு. இந்த பழைய அப்பங்களை என்ன பண்ணணும்? அதில் ஆசாரியர்கள் அங்க பரிசுத்த அப்பத்தை என்ன செய்யணும்? அவங்க சாப்பிடணும். லேவியராகமம் 24வது அதிகாரம் 9வது வசனம். லேவியராகமம் 24:9. அது ஆரோனையும் அவன் குமாரரையும் சேரும், அதை பரிசுத்த இடத்திலே புசிக்க கடவர்கள், நித்திய கட்டளையாக கர்த்தருக்கு இடப்படும் தகன பலிகளில் அது அவனுக்கு மகா பரிசுத்தமாய் இருக்கும் என்றார். நல்லா கவனிங்க, கொஞ்சம் பிராக்டிக்கலா பேசுவோம். 12 அப்பங்களை சுடுறாங்க, சரியா? சுட சுட சுடுறாங்க, அப்படியே வாசனை மணக்குது அப்பம். ஆனா அந்த அப்பத்தை சாப்பிடக்கூடாது. அதை எடுத்துட்டு வந்து பரிசுத்த மேஜையின் மேல 6 6 2 அடுக்கா அடுக்கிடணும் கர்த்தருக்குன்னு. அதுல என்ன பண்ணணும்? 7வது வசனம், ஒவ்வொரு அடுக்கினிடத்தில் சுத்தமான தூப வர்க்கம் போட கடவாய். தூப வர்க்கம், சாம்பிராணி மாதிரி தூப வர்க்கம், சுத்தமான தூப வர்க்கத்தை அந்த ஒவ்வொரு அடுக்கு, ஒரு அடுக்குல 6 அப்பம், இன்னொரு அடுக்குல 6 அப்பம் இல்லையா, அந்த ஒரு அடுக்குக்கும் தூப வர்க்கத்தை போட கடவாய். அது அப்பத்தோடு இருக்கணும், அந்த தூப வர்க்கம் அப்பத்தோடு இருக்கணும். அது ஞாபகக்குறியாக கர்த்தருக்கேற்ற தகன பலியா இருக்கும். அந்த அப்பத்துல தூப வர்க்கம் வாசனை இருக்கும். சில அப்பத்தை நீங்க மோந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசு ஞாபகம் வந்துடும். ஊர்ல போயிட்டு நீங்க சில ரொட்டி, சில பிரெட்டு, சில பேக்கரி, பழைய பேக்கரியில போயிட்டு, இல்ல வீட்டுல கிறிஸ்துமஸ்க்குலாம் சில பேர் வந்து கேக்கு பலகாரம்லாம் செய்வாங்க. கிறிஸ்துமஸ் நியூ இயர் ஆயிடுச்சுன்னா சில வீட்டுல, நான் சின்ன பையனா இருக்கும் போதெல்லாம் குடும்பமா உட்காந்து மாவு கிண்டி எல்லாம் செய்வோம். அது சந்தோஷமா இருக்கும். அந்த மாதிரி எப்பயாவது அந்த மாதிரி டேஸ்ட்ல முறுக்கோ கேக்கோ சாப்பிட்டா சின்ன வயசு ஞாபகம் வரும். யோசிச்சு பாருங்க, ஆசாரியர்கள் வாரந்தோறும் தூப வர்க்கம் அந்த அடுக்கின் மீது அந்த தூப வர்க்கம் இட்டு போட்டு அந்த அப்பங்களை சுட்டுட்டு வந்து முத சுட சுட கர்த்தருக்கு வச்சிடணும். 7 நாள் கழிச்சா அந்த அப்பம் எப்படி இருக்கும்? ஆறி போய் காஞ்சி போய் 7வது நாள் அந்த அப்பம் அப்படியே காஞ்சி போயிடும். சுட சுடலாம் இருக்காது. அந்த காஞ்சி போன ஆறி போன அந்த 12 அப்பங்களை ஆசாரியர்கள் வந்து பரிசுத்த ஸ்தலத்துல சாப்பிடணும். அது வேற யாரும் சாப்பிடக்கூடாது. இந்த புது ரொட்டியை திரும்பவும் அங்க அடுக்கிடுவாங்க. நல்லா கவனிக்கணும், புதுசா சுட சுட சுட்ட ரொட்டியே சாப்பிடக்கூடாது ஆசாரியர்கள், அது கர்த்தருக்கு வச்சிடணும். 7 நாள் கழிச்சு வருகிற புது சூடான அப்பத்தை திரும்பவும் கர்த்தருக்கு வச்சுட்டு பழைய அப்பத்தை தான் இவங்க சாப்பிடணும். அப்ப இதுல இருந்து என்ன ஆண்டவர் சொல்லி தராரு? அந்த ஃப்ரெஷ்ஷான டைம், ஃப்ரெஷ்ஷான எனர்ஜி, வாலிபம் அல்லது ஒரு நாளினுடைய துவக்க நேரம், அதை கடவுளுக்கு கொடு. பெஸ்ட கடவுளுக்கு கொடுத்துரு. ஆறி போனதா இருந்தாலும் அதை என் முன்னாடி சாப்பிடு, என் சமூகத்துக்கு முன்னாடி, என் முகத்துக்கு முன்னாடி சாப்பிடு. இந்த ரொட்டி உனக்கு சந்தோஷமா இருக்கக்கூடாது, நான் தான் உனக்கு சந்தோஷமா இருக்கணும். மனைவியோடைய சமையல் சந்தோஷமா, மனைவி சந்தோஷமா? புருஷன் வெளிநாட்டுல இருந்து அனுப்புகிற பணம் சந்தோஷமா, இல்ல புருஷன் தான் எனக்கு சந்தோஷமா? இதெல்லாம் நம்மளுக்கு ஒருவருடைய பொருட்கள் அல்ல, அந்த ஒருவர். அதான் பவுல் சொல்றார், உங்களுடையவைகள் அல்ல உங்களையே நாடுகிறேன். நாட் யோர்ஸ் பட் யூ. உங்களை சார்ந்த உங்களுடைய சொத்து ஆசீர்வாதங்கள் அல்ல, நீங்க தான் எனக்கு முக்கியம். அதான் ஆபிரகாம், ஈசாக்கு இல்ல, ஆண்டவர் தான். கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை கர்த்தருக்கு முன்பாக அவர் பலியிட அவர் ஆயத்தமா இருந்தார். ஒரு ஆசாரியனுடைய அந்த தியாகம் பாருங்க. அந்த பரிசுத்த சமூகத்து அப்பம், கர்த்தருக்கு முன்பாக சாப்பிடுகிற அப்பம், சுட சுடது உங்களுக்கு ஆண்டவரே, ஆறி போனது எங்களுக்கு. 7வது நாள் நாங்க சாப்பிடுறோம், ஆனா முதல்ல உங்களுக்கு. நீங்க ஒண்ணு அங்க வந்து சாப்பிட போறது இல்லை, ஆனா இட் ஷோஸ் எங்களுடைய டெடிகேஷன், எங்களுடைய அந்த சப்மிஷன், எங்களுடைய கான்சென்ட்ரேஷன், எங்களுடைய அர்ப்பணிப்பு. எங்களுக்கு வாய் ஊறி ஆசையா சாப்பிடணும் இருந்தா கூட அதை உங்களுக்கு வச்சிருவோம். நீங்க உங்களுக்கு கர்த்தருக்குன்னு நேர்ந்து கொண்டோம். இந்த ஒரு அப்பம் தான் சமூகத்து அப்பம், பரிசுத்த அப்பம், பிரசன்ஸ் பிரெட். ஏன் சமூகத்துக்கு அப்பம்? கடவுளுடைய முகத்துக்கு முன்பாக சாப்பிடுற அந்த ஃபெலோஷிப்.
இந்த அப்பத்தை தான் ஆசாரியனாக்கி அகிமேலேக்கு கொண்டு வந்து இதுதான் இருக்கு, வேற எதுவும் இல்லைன்னு கொண்டு வந்து தாவீதுகிட்ட கொடுக்கிறாரு. அப்ப இது மூலமா இந்த அகிமேலேக்கு இரக்கமாக, ஏன்னா அது ஆசாரியர்கள், ஆரோனுடைய பிள்ளைகள், லேவியர்கள், லேவி கோத்திரத்தை சேர்ந்த ஆசாரியர்கள் மட்டுமே சாப்பிடணும். அதை வந்து யூதா கோத்திரத்தை சேர்ந்த தாவீதுக்கு கொடுக்கிறாரு. தாவீது வந்து லேவிய கோத்திரம் இல்லை, ஆசாரியனும் இல்லை. இங்க ஒரு இரக்கம் மேன்மை பாராட்டப்படுது. சட்டப்படி நியாயப்பிரமாணத்தின்படி தாவீது சாப்பிடக்கூடாது. ஆனா இங்க இரக்கத்தின் நிமித்தம் பசியோடு இருக்கிறாரு. இந்த நேரத்தில் ஒரு மதவாதியா அதெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. இரக்கம் தான் அங்க மேன்மை பாராட்டணும். கிருபை, இரக்கம், அன்பு, அந்த பரிவு, அங்க அவர் சொல்றாரு இதுதான் இருக்கு நான் கொடுக்கிறேன். இதான் இயேசு கிறிஸ்து அங்க மார்க் 2வது அதிகாரத்துல அதை மேற்கோள் காட்டி சொல்றாரு. அப்ப இந்த அப்பத்தை கொண்டு வந்து அகிமேலேக் என்கிற ஆசாரியன் தாவீதுக்கு கொடுக்கிறாரு. அவர் கையேந்துறாரு பசிக்குதுன்னு. அதுல இருந்து என்ன ஆண்டவர் சொல்லி தராருன்னா, இந்த ஆசாரியர்கள் இந்த அப்பத்தை ஏன் சமூகத்துக்கு முன்னாடி சாப்பிடுவாங்க. என்னோடு உறவு, என்னோடு ஐக்கியம், என்னுடைய உறவு தான் உங்களுக்கு முக்கியம். அது காஞ்ச ரொட்டி தான், 7வது நாள் ரொட்டி தான், அதை அவங்க மட்டும்தான் சாப்பிடணும். நீங்க பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க, இதை எதுக்கு நாங்க மட்டும் சாப்பிடணும்? காஞ்சி போன ரொட்டியை அதுவும் நாங்க மட்டும் சாப்பிடணும். சுட 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 ரொட்டி அங்க போயிடும். 7வது நாள் தான் அந்த ரொட்டியை நாங்க சாப்பிடணும். மறுபடியும் சுட சுட ரொட்டி ஃப்ரெஷ்ஷா ஆண்டவர் வைக்கணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அவருக்கு முதலான அந்த வாலிப வயது, உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், முழு ஆத்துமாவோடும், முழு இருதயத்தோடும் ஆத்துமாவோடும் மட்டும் இல்ல, முழு பலத்தோடும் அன்பு கூறணும். முழு பலம் எப்ப இருக்கும் ஒரு மனுஷனுக்கு? முழு பலம் எப்ப இருக்கும்? முக்கா பலம் எப்ப இருக்கும்? அரை பலம் எப்ப இருக்கும்? கா பலம் எப்ப இருக்கும்? 50 வயசு, 60 வயசு, 70 வயசு, 80 வயசு, 90ன்னு போகுதுன்னா அது முக்கா பலம், அரை பலம், 50% ஸ்ட்ரென்த்து, அப்புறம் 25% ஸ்ட்ரென்த்து, அப்புறம் கை தாங்கணும், அப்புறம் வீல் சேரு, இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கும். அப்போ முழு பலம் எப்ப இருந்துச்சு? என்ன சாப்பிட்டாலும் வயிறு செரிக்கும், ஒன்றும் பிரச்சனை வராது, அவ்வளோ சாப்பிடுவோம். சில பேர்லாம் நான் ஊர்ல பார்த்துருக்கேன், நானே 4 முறை 5 முறைலாம் சாப்பிட்ருக்கேன். இலையில சோறு போட்டு 4 முறை சாப்பிட்ருக்கிறேன், 5 முறை சாப்பிட்ருக்கிறேன். அது முதல்ல சாம்பார்ல ஆரம்பிக்கும், அப்புறம் அதோட கொஞ்சம் கட்டியா காரக்குழம்புல போவோம், இல்ல காரக்குழம்பு சாம்பார் அப்படி வந்து அதுக்கப்புறம் இன்னும் தண்ணியா கடைசியா ரசத்துல வரும். வர வர அது அதோடைய திக்னஸ் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஏன்னா வயிற்றுல இடம் பத்தாது. ஆனா சோறு போட்டு போட்டு குழி போட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம். நல்லா குண்டாவே ஆகல, அப்படியே ஒல்லியா தொடப்ப குச்சி மாதிரி இருப்பான் அப்பெல்லாம். ஆனா பாத்தீங்கன்னா 4 வாட்டி 5 வாட்டி சாப்பிடுவேன். நல்லா சாப்பிட்டேன். அந்த முழு பலம். என்னுடைய வாலிப வயதுல ஒரு சில ஆண்டுகள், ஒரு 3 ஆண்டுகள் நான் வட இந்தியாவுக்கு போறதுக்கு என்னுடைய அப்பா அம்மா என்னை அனுப்புனாங்க. அதெல்லாம் வந்து என்னுடைய வாலிபத்துல கர்த்தருக்காக அந்த முழு பலத்தோடு ஆண்டவருக்கு அன்பு செலுத்துறதுக்கு என்னுடைய அப்பா அம்மா காரணமா இருந்தாங்க. அது ஒரு பெரிய கிருபை. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையினுடைய அந்த ஃப்ரெஷ்ஷான நேரம், ஒரு நாளினுடைய துவக்கம், காலையில் எழுந்தோடனே பைபிள் வாசிக்கிறது, பைபிளை ஆடியோவில் கேட்கலாம் அல்லது ஜெபிக்கலாம். முதலாவது அந்த நேரத்தை ஆண்டவர் கொடுக்கணும். இதெல்லாம் ஆசாரியர்களுடைய ஒழுக்கம், டிசிப்ளின். அந்த ஒழுக்கத்தை அடையாளமா உனக்கு தரேன் அப்படின்னு ஆண்டவராகிய கர்த்தர் அகிமேலேக் என்கிற ஆசாரியன் மூலம், ஊழியர்கள் மூலம், கர்த்தருடைய ஊழியர்கள் மூலம் தான் கர்த்தருடைய வழியை கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறாரு. அவங்க அறிந்தோ அறியாமலையோ எங்களுடைய பழக்கத்தை தான்ப்பா உனக்கு சொல்லித்தர முடியும், எங்க சாப்பாடை தான்ப்பா உனக்கு கொடுக்க முடியும், எங்க பரிசுத்த சமூகத்தை அப்பத்தை தான் உனக்கு கொடுக்க முடியும், வேற எதுவும் எங்கள்கிட்ட இல்ல. அதுதான் ஊழியர்கள் செய்ய வேண்டியது. என்ன தாவீது என்ன சொன்னார் அகிமேலேக்கு? பரிசுத்த அப்பம் இருக்கிறதே ஒழிய சாதாரண அப்பம் என் கையில் இல்லை அப்படின்னு அர்த்தம். தெய்வீக ஆலோசனை இருக்குதே ஒழிய சாதாரண ஆலோசனை என்கிட்ட இல்லப்பா. என்கிட்ட ஞானம் இருக்குதே ஒழிய தந்திரம் இல்லப்பா. என்கிட்ட ஆசீர்வாதம் இருக்குதே ஒழிய திருட்டு புத்தி இல்லப்பா. சாதாரணமான விஷயங்கள்லாம் எங்கள்கிட்ட இல்லை. சமூகத்து அப்பம் தான் இருக்குது, பரிசுத்த அப்பம் தான் இருக்குது. பரிசுத்தமான வழியை தான் காட்ட முடியுமே ஒழிய திருட்டு வழியெல்லாம் ஊழியர்கள் கற்றுக் கொடுக்க முடியாதுப்பா. எங்களுடைய பழக்க வழக்கம் தான் உனக்கு நாங்கள் சொல்லி கொடுக்க முடியும். அது என்ன? பரிசுத்த அப்பம், சமூகத்து அப்பம், கர்த்தருடைய சமூகத்துல கர்த்தருக்கு முன்பாக சாப்பிடுறது. நீயும் கர்த்தருக்கு முன்பாக சாப்பிடுறியாப்பா, அதுதான் அர்த்தம். அப்ப தாவீதுக்கு இங்க நோபுல சொல்லி கொடுக்கப்பட்ட முதல் பாடம் என்னன்னா, ஒரு ஆவிக்குரிய பாடம். தேவனோடு கர்த்தரோடு ஐக்கியமா இரு.
உன்னை திறத்துறாங்க தான், அவமானப்படுத்துறாங்க தான், நெருக்குறாங்க தான், புழியிறாங்க தான், இழப்பு தான், போச்சு தான், இல்லை தான். ஆனால் சமூகத்து அப்பத்தை சாப்பிடுகிற ஒரு கிருபை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நமக்கெல்லாம் தகுதியே கிடையாது, தகுதியே கிடையாது. எப்பயோ செத்து போயிருக்கணும். ஆனா நாம் அவரை தேடி போகல. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தார். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் நம்மை தேடி வந்து நமக்காக அவர் இந்த உலகத்தில் பிறந்து வாழ்ந்து பாவமாகி சாபமாகி அவருடைய தழும்புகளால் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, நம்முடைய பாவங்களெல்லாம் மன்னித்து, அவருடைய ரத்தத்தினால கழுவி நம்மளை சுத்திகரித்து, அவரையே சமூகத்து அப்பமாக, நானே ஜீவ அப்பம்னு சொன்னார். அந்த அப்பத்தை நம்ம கையில கொடுக்கிறார். அதாவது என்னன்னா, கடவுளோடு தொடர்பு கொள்ள, அவருக்கு முன்பாக உறவு கொள்ள, சாப்பிட அந்த சமூகத்து அப்பத்தை அடையாளமாக தாவீதுக்கு யோனத்தான் பட்டயத்தை கொடுத்தாரு. ஆனா அகிமேலேக்கு என்கிற ஆசாரியன் அப்பத்தை தான் கொடுத்தாரு. சாதாரண அப்பம். இந்த நேரத்துல யுத்தம், எனக்கு பின்னாடி மரணம் இருக்கு, ஒரு அடி தூரம் தான் இருக்குன்றாரு யோனத்தான்ட்ட. மரணத்துக்கும் ஜீவனுக்கும் ஒரு அடி தான் இருக்கு. அந்த நேரத்துல யோனத்தான் பட்டயத்தை கொடுத்தாரு இல்லையா? ஆனா இந்த ஆசாரியன் பட்டயம் கொடுக்கல, பின்னாடி கோலியாத்துடைய பட்டயத்தை கொடுக்கிறாரு. ஆனா முதல்ல கொடுத்தது அப்பம். சொல்ல போனா அந்த கோலியாத்துடைய பட்டயத்தை வச்சு தாவீது ஒண்ணுமே பண்ணல. கோலியாத்துடைய பட்டயத்தை எடுத்துக்கிட்டு எங்க போனாருன்னா, நாடு விட்டு எதிரி நாட்டுக்கு, எந்த கோலியாத்தை கொன்னாரோ அந்த கோலியாத் எந்த ஊரு? காத்து பட்டணத்தானாகிய கோலியாத். அந்த காத்து பட்டணத்து ராஜா கிட்ட போய் கையில கோலியாத்துடைய பட்டயம் இருக்கு. ஒருவேளை கோலியாத்து பட்டயத்தை வச்சு பாருங்க, கோலியாத்துடைய பட்டயமே இருக்கு, உங்ககிட்ட பட்டயத்தை வேணா திரும்ப கொடுத்துடுற அப்படின்னு நினைச்சாரான்னு தெரியல. ஆனா அந்த கோலியாத்து பட்டயம் எதுக்குமே பயன்படல பின்னாடி. ஆனா ஆசாரியன் கொடுத்த அப்பம் தாவீதுக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுத்துச்சு. கர்த்தருடைய சமூகத்தை நான் நித்தமும் தேடுவேன், கர்த்தருடைய ஆலய பிரகாரங்கள்ல தங்கி இருக்க நான் விரும்புவேன். இந்த அந்த 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 சமூகத்து அப்பத்தை அவர் அங்க சாப்பிட்டது தான் தாவீதுக்குள்ள இன்னும் ஒரு பெரிய ஒரு ஆவிக்குரிய முன்னேற்றத்தை கொடுத்துருக்கோம். மாம்சீக பசியை மட்டும் ஆற்றல, ஆவிக்குரிய பசியையும் அந்த நேரத்துல ஆசாரியன் மூலமாக ஆண்டவர் தாவீதுடைய அந்த ஆவிக்குரிய பசியை ஆற்றியிருப்பார் என்று நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன். இதை கேட்டுட்டு இருக்கிற நீங்களும் உங்க வாழ்க்கையில நாமும் கர்த்தருடைய சமூகத்தின் உறவை நெருக்கமான நேரத்துல, நல்லா ஜாலியா எல்லாம் இருக்கிறப்ப நம்ம பைபிள் படிக்கிறோம், ஜெபிக்கிறோம், அதெல்லாம் ஓகே. ஆனா நெருக்கப்படும் போது ஆபத்து, பதட்டம், என்ன செய்யறது, இப்போ யாருக்கு எடுத்து போன் பண்றது, அந்த நேரத்துல ஃபியூ மினிட்ஸா இருந்தாலும் சரி, அது கொஞ்ச நேரமா இருந்தாலும் சரி, சில நிமிடங்களா இருந்தாலும் சரி, கர்த்தரிடத்துல அமைதியா, ஆண்டவரே நான் என்ன செய்யணும், எப்படி செய்யணும், எனக்கு நிதானத்தை தாங்கன்னு ஆண்டவருடைய சமூகத்தை அந்த நேரத்துல ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. அதை செய்யறதுக்கு இங்க ஒரு நல்ல ஒரு பாடத்தை தாவீது கத்துக்கிட்டார். தேவனுடைய வீட்டில் தாவீது வந்தார், பிரவேசித்தார், புசித்தார், ஆண்டவருடைய உறவு ஐக்கியத்தை கற்றுக்கொண்டார். அதையும் நாம் கற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். இந்த அதிகாரத்துல பிற்பாடு அவர் இந்த தோவேக்கு என்கிற இந்த ஒரு மனுஷன் அங்க இருக்கிறார். இங்க அகிமேலேக்கும் தாவீதோடு இருக்கிற இந்த வாலிபர்களும் இவங்கெல்லாம் அங்க அப்பத்தை வாங்கி சாப்பிட்றத தோவேக்கு என்கிற ஏதோமியன் பார்க்கிறார். அதுல குறிப்பா இன்னொரு காரியம் இருக்குது. அங்க ஒரு நிபந்தனையை ஆசாரியன் கொடுக்கிறார். அதுவும் ரொம்ப நம்ம கவனிக்கணும். அது என்ன சொல்றாருன்னா, 1 சாமுவேல் 21:4, ஆசாரியன் தாவீதுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த அப்பம் இருக்கிறதை ஒழிய சாதாரண அப்பம் என் கையில் இல்லை, வாலிபர் ஸ்திரீகளோட மாத்திரம் சேராதிருந்தால் கொடுப்பேன் என்றான். என்ன, ஆசாரியர்கள் மட்டும்தான் அதை புசிக்கணும், பரிசுத்த ஸ்தலத்துல தான் சாப்பிடணும். ஆனா இங்க இன்னொரு காரியம் சொல்றாரு. என்னன்னா, வாலிபர்கள் ஸ்திரீகளோடு மாத்திரம் சேராதிருந்தால் கொடுப்பேன். அதாவது முக்கியமானது என்னன்னா, நம்முடைய உடல், அந்த கான்சென்ட்ரேஷன், அந்த ஒரு பரிசுத்தமான உடல், இது இங்க பேசப்படுது. நாம ஆண்டவரோடு உறவு கொள்வதற்கு, நாமும் நம்முடைய உடலை பேணுவதற்கு, இந்த சரீரத்தை
ஒருவன் கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். இந்த சரீரத்தை கெடுக்காதபடிக்கு இதை நாம புத்தியாய் இதை ஆண்டு கொள்வதற்கு, அதாவது நீ போஜன பிரியனா இருந்தா கழுத்துல கத்தியவை, வாது பிரியன் அதாவது சண்டை பிரியனா இருந்தா நாக்குல கத்தியவை, சாப்பாட்டு பிரியனா தான் கழுத்துல கத்தி, வாது பிரியன்னா சண்டை போடணும், யாருக்கிட்டையாவது வம்பு இழுக்கணும், சண்டை போடணும், ஒண்ணுமே காரணம் இல்லாம மனைவி கிட்ட புருஷன் கிட்ட சண்டை போடுறது. அந்த மாதிரி ஆள் நம்மளை சுத்தி நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்மளும் சில நேரத்தில் அப்படின்னு ஏதோ ஒரு ப்ரெஷர்ல கத்தி விட்டுருவோம். அப்படிலாம் இல்லாம வாது பிரியர்களாகவோ சண்டை பிரியர்களாகவோ இல்லாம, என்ன சொல்றது, போஜன பிரியர்களாக இல்லாம நேரத்துக்கு அந்த தூக்கம், அந்த அளவான உணவு, சரீரத்தை இங்க அதுவும் ஏதோ கிழவர்கள் வயதானவர்கள் அப்படின்னு போட்டு இல்ல, வாலிபர் தங்களுடைய சரீரத்தை பரிசுத்தமா வைத்திருந்தால் அப்பம் கொடுக்கப்படும். அதான் அங்க சொல்லப்படுது, வாலிபர்கள் சரீரத்தை பரிசுத்தமாய் வைத்திருந்தால். வாலிப வயதுல சரீரத்தை பரிசுத்தமா வச்சுக்க முடியுமா? வாலிப வயதுல தான் சரீரத்தையே கெடுக்கிற வயது. அது இஷ்டத்துக்கு தூங்குறது, கண்டதையும் சாப்பிடுறது, எந்த இடத்துலையும் ஒரு பயம் இல்லாம மதில் மேல உயரமான வீட்டுல அங்கெல்லாம் ஏறுறது, மரம் ஏறுறது, சாகச வித்தைகள் காட்டுறது, பயங்கரமான விளையாட்டு, பைக் ஓட்டி வீலிங் பண்றது, பல பேருடைய உடம்புல தழும்பு, ஆக்சிடென்ட், தையல் போடப்பட்டது எல்லாமே அந்த ஒரு 15 இருந்து 25 வயசுக்குள்ளதான் எக்கச்சக்கமான ஆக்சிடென்ட்ஸ் நிறைய பேருக்கு நடக்கும். அந்த நேரத்தில் அவங்க உயிர் தப்பிச்சு ஒரு 30 வயசுக்கு மேல தாண்டி வரதே பெரிய விஷயம். அதுக்கப்புறமும் தாண்டதும் பெரிய விஷயம்தான். ஆனா அந்த 15 இருந்து 30 வயசு வரைக்கும், 25 வயசு வரைக்கும், அது கல்யாணம் ஆகிறதுக்கு வரைக்கும் அப்படி சொல்லலாம், கல்யாணம் ஆகிற வரைக்கும் அவங்க உயிர் தப்பி வரதே பெரிய விஷயம். எனக்கு தெரிஞ்ச என்னுடைய கசின், என்னுடைய தம்பி, கடல்ல பாண்டிச்சேரியில் குளிக்க போய் ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து குளிக்க போய் அங்க இருந்து ஒரு தடவை போய் அந்த காந்தி சிலையிலிருந்து அங்க இருக்கிற அந்த கம்பத்தை போய் தொட்டுட்டு வந்துட்டான். கல்வி காலேஜில் படிச்ச பையன். திரும்பவும் 2வது தடவை போக முடியுமான்னு ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் உசுப்பேத்தி விட்டு அவன் 2வது வாட்டி போயிட்டு திரும்ப வர முடியாம கடல்ல அவன் செத்து போயிட்டான். ரொம்ப சின்ன வயசுல செத்து போயிட்டான். சந்தோஷ் என் தம்பி பேரு, நெல்லித்தோப்பு. அந்த மாதிரி சாகச வித்தைகள், ஃப்ரெண்ட்ஸுங்களோட வீரமா இதை செய்யணும் அதை செய்யணும்னு சொல்லி உயிர் போயிடும். எனக்கு தலையில எவ்வளோ தையல், எல்லாம் சின்ன வயசுல பண்ண அட்டகாசம் தான். ஆனா இங்க வாலிபர்கள் உடலை பரிசுத்தமாய் வைத்திருந்தால் பரிசுத்த அப்பம் தருவென்றார். நம்ம இப்ப வயசான காலத்துல ஒன்றும் முடியாத நேரத்துல உடம்ப நான் அப்படியே அடக்கமா வச்சிருக்கிறேன்றதெல்லாம் வேற வழி இல்லை தம்பி, நீங்க அப்படிதான் வச்சிருக்கணும் உடம்ப. ஸ்வீட் சாப்பிடாம, நான் ஸ்வீட்டு சாப்பாடு மட்டும்தான் சொல்றேன், மற்றதெல்லாம் சொல்லல, புரிஞ்சுப்பீங்க. ஆனா நல்ல தெம்பு இருக்கிற வயசுல அடக்கமா உடம்ப பத்திரமா வச்சுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப கடினமானது. தாவீதோடு இருந்த வாலிபர்களும், தாவீதும் ஒரு வாலிபன் தான், உடலை பரிசுத்தமா வாலிபத்தில் வச்சுக்கிட்டாங்க. ஒருவேளை இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க ஒருவேளை 40, 50, 60, 70 என்ன வயசு வேணாலும் இருக்கலாம். வயசு ஏறிச்சுன்னு நினைக்க வேணாம். இப்போ நம்ம உடம்பை எப்படி வச்சுக்கிறோம், அது நம்மளுடைய ஃபியூச்சர்ல நம்மளுடைய ஆயுசு நாட்களை கூட்டும். உன் ஆயுசு நாட்கள் கூடி இருக்கணும்னா உன் தகப்பனின் தாயும் கனம் பண்ணுன்னு ஆண்டவர் சொன்னார். நல்லா சாப்பிடுன்னு சொல்லல, உன் தகப்பனின் தாயும் கனம் பண்ணு, உன் ஆயுசு நாட்கள் நீடித்து இருக்கும். அதாவது ரெஸ்பெக்ட் அதர்ஸ், மற்றவங்களை மதிச்சு கனம் பண்ணி வாழ்ந்தோம்னா ஆயுசு கூடும், ஆண்டவருடைய கிருபை பெருகும். இனி வருகிற நாட்கள்லையாவது மற்றவங்களை கனம் பண்ணுவோம், மற்றவங்களை மதிப்போம், உடலை பேணுவதற்கு அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்வோம். இதெல்லாம் இங்க தாவீதனுடைய சிநேகிதர்கள்ட்ட இருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற பாடங்கள். 1 தெசலோனிக்கர் 4வது அதிகாரம் வசனங்கள் 3, 4, 5 வாசிக்கிறேன். 1 தெசலோனிக்கர், இன்னைக்கு தோவேக்க குறித்து பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். 1 தெசலோனிக்கர் 4வது அதிகாரம் வசனங்கள் 3 வாசிக்கிறேன். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து, வேசி மார்க்கம் அது ஒரு மார்க்கம், அது ஒரு வழி. தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல, முட்டாள்களைப் போல, ஞானத்தில் குறைந்தவர்களைப் போல மோக இச்சைக்கு உட்படாமல், அதாவது மற்றவங்களை கனம் பண்றதுனால ஆயுசு நாட்கள் கூடும். இன்னொன்னு, நம்மளுடைய சரீரத்தை பரிசுத்தமா வச்சுக்கிறதுக்கு இச்சைகள், இங்க சொல்லப்படுகிறது மோக இச்சை அல்லது
பால் உணர்வு, அந்த செக்ஷுவல் பிளஷர், சில பேருக்கு அது ரொம்ப அதிகமாக சுரந்து அவங்க உடம்பு வீணாக போயிடும். கடைசியாக பார்த்தா கை நடுங்கிட்டு இருக்கும், அதுமாரி உடம்பு வீணாக போயிடும். அது ஏன்னா அவங்க மோக இச்சைக்கு உட்படுகிறவர்கள், வேசி மார்க்கத்தில் இருக்கிறவங்க. 5வது வசனம், உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். இதெல்லாம் நமக்கு ஏதோ வாலிபர்களுக்கு சொல்லப்பட்டதும் இல்லை, திருமணமானவர்களும் கூட, கணவன் மனைவி தாய் தகப்பன் பெரியவர்கள் நாமும் கூட இந்த வேசி மார்க்கத்துக்கும் மோக இச்சைக்கும் நாம் விலகி அஞ்ஞானிகளைப் போல இல்லாமல், தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்கு உட்படாமல் தேவனை அறிந்தவர்கள் போல. அப்படின்னா தேவனை அறிந்தவங்க யாருன்னா துள்ளி குதிச்சு அப்படியே பள்ள கடிச்சுக்கிட்டு ஆராதிக்கிறவங்க இல்லை. தேவனை அறிந்தவங்கன்னா யாருன்னா மோக இச்சைக்கு உட்படாதவங்க, தன் சரீரத்தை அடக்கி ஒடுக்கி கீழ்ப்படுத்துறவங்க. மோக இச்சைனா உடனே காம வெறி அப்படின்ற ஆட்கள் மட்டும் இல்லை, கோப வெறியும் தான். அதுவும் தான் ஒரு விதமான இச்சை. நான் கோபப்படுவேன், ஐயா அவர் எப்படி இப்படி பேசலாம் அப்படின்னா அதுவும் ஒரு விதமான தன்னுடைய சுய நீதிக்காக கோபம், பேராசை, பண ஆசை, இந்த மாதிரி மாம்சத்துக்குரிய என்ன புகழணும் என்ன பாராட்டணும், ஐயா அம்மா எனக்கு பிச்சை தர்மம் பண்ணுங்களேன்ற மாதிரி என்னை பாராட்டுங்களேன், என்னை புகழுங்களேன், என்னை பற்றி கொஞ்சம் பேசுங்களேன் அப்படின்னு கொஞ்சம் யாரையாவது இப்போ பேசுனா இன்னும் கொஞ்சம் பேசுங்களேன், என்னை பற்றி கொஞ்சம் நல்லா சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டே வாங்குவாங்க சில பேர். அதெல்லாம் தேவனை அறியாதவர்கள் பண்ணுகிற இச்சைகள் அல்லது அந்த ஆசைகள், அந்த தங்களுடைய உடம்பையும் உணர்வையும் எண்ணங்களையும் மாசுபடுத்துகிறவர்கள். அப்போ நம்ம இந்த சமூகத்து அப்பம் என்கிற தேவ உறவை வலுப்படுத்துவதற்கு, தேவனை அறிவதற்கு, உலகம் மாமிசத்தால் கரைப்படாதபடிக்கு இந்த உடலை, சரீரத்தை, எண்ணங்களை நாம் மறுரூபப்படுத்துவதற்கு இங்கே ஒரு ஒழுக்க நெறி, இங்கே ஒரு டிசிப்ளின் இங்கே எனக்கும் நமக்கு தேவைப்படுது. பேசுகிற நானும் கேட்கிற நாமும் ஏதோ வந்தோம், இந்த அதிகாரம் இந்த வசனம் இப்படி சொல்லுது அப்படின்னு பேசி பதிவு செஞ்சு யூடியூப்ல அதை போட்டு லைக்ஸ் கமெண்ட் வாங்கி ஷேர் பண்ணி எவ்வளோ வியூஸ், அதுக்காக இங்கே நம்ம வரல. நம்மளை ஆண்டவர் நேசிக்கிறாரு, அவருடைய உறவை அவர் விரும்புகிறாரு, நாம் பரிசுத்தமாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அந்த தேவ சித்தத்தை இந்த வாலிபர்கள், தாவீது அங்கே தேவ சித்தத்தின்படி பரிசுத்தமாக இருந்தாங்க, உடலை காத்து கொண்டாங்க. பரிசுத்தமான புத்தி உள்ள ஆராதனை என்று நீங்கள் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் உங்களுடைய சரீரத்தை, ரோமர் 12:2 வாசி முடிக்கலாம். நீங்கள் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், ரோமர் 12:2, தேவனுடைய நன்மை, பிரியம், பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்க மறுரூபமாகணும்னா, ரோமர் 12:1, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். இதுதான் நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. மைக்கு தேவையில்லை, மியூசிக் தேவையில்லை, மேடை தேவையில்லை, வெள்ளை சட்டை, வெள்ளை புடவை, நகையை கட்டுறது, இந்த மாதிரியெல்லாம் அதெல்லாம் 2வது 3வது. ஃபர்ஸ்ட் பரிசுத்தமான எண்ணங்கள், பரிசுத்தமான வார்த்தைகள், பரிசுத்தமான இருதயம், பரிசுத்தமான சரீரம். இதெல்லாம் தான் இங்கே ரொம்ப முக்கியமாக இருக்குது. செய்ய வேண்டியதை விட்டுட்டு செய்ய தேவையில்லாதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறோம். இது எப்படி இருக்குன்னா, வேணாம் விட்டுடுங்களேன், அது எதுக்கு நம்ம பேசணும். அதனால் நம்ம பரிசுத்தமாக இருக்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த நாளின் தியானம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து பரிசுத்தத்தில் வளர ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபம் செய்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் கேருபீன்களும் சேராபீன்களும் 2 செட்டைகளால் கண்ணை மூடிக்கிட்டு, 2 செட்டைகளால் அவங்களுடைய கால்களை மூடிக்கிட்டு, 2 செட்டைகளில் பறந்து கொண்டு அவங்க 24/7 நித்தியமாக உம்மை புகழ்ந்து துதித்து கொண்டிருக்கிறாங்க. பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று நீர் சொல்லியிருக்கிறீர். எங்களிடத்தில் பரிசுத்தம் இல்லை ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்தும்.
இந்த வருஷத்தில் எங்களை இன்னும் பரிசுத்தப்படுத்தும். எங்களிடத்தில் எவ்வளோ குறைகள் இருக்குது. நாங்கள் பாவிகள் என்பதை ஒத்துக்கொள்கிறோம். பாவியாகி எங்கள் மீது கிருபையாயிரும் என்று வானத்தை அண்ணாந்து பார்க்க முடியாமல் தலை குனிந்து தன் மார்பிலை அடித்து கொண்டு அழுத அந்த மனிதன், ஆயக்காரன், நீதிமானாக்கப்பட்டு வீடு திரும்பினார். ஆண்டவரே, எங்களுடைய குற்றம் குறைவு, எங்களுடைய பிழைகளை நாங்கள் உணர்கிறோம். நான் இது இப்படி பேசியிருக்கக்கூடாது, இப்படி செஞ்சிருக்கக்கூடாது, கர்த்தாவே என்னை மன்னியும் என்கிற அந்த உணர்வோடு புத்தி தெளிந்து இளைய குமாரன் வீடு திரும்பி, நான் பரத்துக்கும் உமக்கும் விரோதமாக பாவம் செய்தேன், என்னுடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தையை போல இருக்குது ஆண்டவரே, நாங்கள் எல்லாம் அநேக விஷயங்களில் தவறுகிறவர்கள், எங்களிடத்துல பாவம் இல்லை என்போமானால் எங்களை நாங்கள் வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், சத்தியம் எங்களுக்குள் இருக்காது. ஆண்டவரே, தாவீதுக்கு அருளின கிருபைகள் எங்களுக்கு தாரும். தாவீதுக்கு உம்முடைய சமூகத்தை அப்பத்தை கொடுத்தீங்க, உம்முடைய உறவை கற்றுக் கொடுத்தீங்க, நெருக்கத்தில் கற்றுக் கொடுத்தீங்க. எங்களுக்கும் பதட்டமான நிலையில், தனிமையான நிலையில், அன்புக்கு ஏங்குகிற நிலையில் கர்த்தருடைய சமூகத்தை அப்பத்தை புசித்து கர்த்தருக்கு ஃப்ரெஷ்ஷானதை சுட சுட வச்சுட்டு ஆறி போனதை நாங்கள் சாப்பிடணும். கர்த்தருடையதை நாங்கள் எடுத்து சாப்பிடக்கூடாது, கர்த்தருடையதை கர்த்தருக்கு கொடுக்கணும். இந்த அறிவு, புத்தி, இந்த உணர்வு, தேவ சித்தம் எங்களுக்குள்ளே நிறைவேறட்டும். இந்த பாடத்தின்படி, உம்முடைய வார்த்தையின்படி எங்களுக்கு ஆக கடவது என்று ஆண்டவருடைய தாயாரோடு சேர்ந்து நாங்களும் சொல்லுகிறோம். இந்த ஜெபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.